இருக்கிறதோ அதுக்கு பழகு. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு தி எடிட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஒரு அஸ்தட்டிக்கான எடிட் எப்படி இன்ஷாட்டில் ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் கீழே மெட்டீரியல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்ஷாட் போய்க்கோங்க. தயவு செஞ்சு நான் சொல்கிறது எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் கேட்டிங்கனாவே உங்களுக்கு வீடியோவில் டவுட் வராது. நான் ஸ்பீடாக பேசணும்னு நினைக்காதீங்க, நார்மல் வாய்ஸே இப்படி தான் இருக்கும். ஸோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஸோ உன்னை பேசுறது பிடிக்கலன்னா நீங்கள் மியூட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ், இந்த இமேஜ் நான் கொடுத்துட்றேன். இதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கேன்வாஸ் போய்ட்டு 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆடியோ, ஸோ ஆடியோ போய்ட்டு மியூசிக் போய்க்கோங்க. மை மியூசிக் பண்ணிங்கன்னா மொபைலில் இருக்க சாங்ஸ் எல்லாம் வரும். ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துட்டு வீடியோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணால் எனக்கு டேரெக்டாக அந்த ஆடியோ வந்து கிடச்சிடும். ஸோ இதில் நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்தால் பண்ணிக்கோங்க. எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப ப்ளெயினாக இருக்க மாதிரி இருக்கங்காட்டி அதை நான் அப்படியே க்ராப் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஆடியோ வந்துட்டு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து அந்த இமேஜையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் டியூரேஷன் செலக்ட் பண்ணி கூட நீங்கள் டைமிங் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே பேசிக்கான ஸ்டெப்ஸ். இதை நம்ம எல்லாம் முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் பிப்பில் ஆட் பண்ணுவேன், ஆனால் அதில் வந்துட்டு ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். நான் 2 விதமாக நான் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து பிப்பில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கட் அவுட் ஆப்ஷன் போகிற மாதிரி இருக்கும். இதை வந்துட்டு நான் பின்னாடி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஈஸியான மெத்தட் நான் வந்து சொல்கிறேன். அதனால் நான் பிப்புக்கு போல் ஸ்டிக்கருக்கு போய்க்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு எல்லோரும் ஈஸியான மெத்தட் தான் பார்ப்பீங்க. ஸோ ஸ்டிக்கர் போய்ட்டு இதில் வந்துட்டு இந்த செகண்ட் ஒன்று இருக்கா, அதில் வந்துட்டு இப்போ இந்த கட் அவுட் ஆப்ஷன் இருக்கிற மாதிரி அந்த செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இமேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு எனக்கு இந்த மாதிரி வந்துடும், டேரெக்டாக இமேஜ் கட் அவுட் ஆகி வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஒரு எடிட் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் டேரெக்டாக இந்த ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வேல்யூ மேலே பார்த்திங்களா, வேல்யூ இருக்குல்ல, வேல்யூ குறைக்கிறதுக்கு இன்க்ரீஸ் ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து அதில் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்களா, உங்களுக்கு அப்படியே ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து வீடியோ எண்ட் வரலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்த லேயர் வந்துட்டு நம்ம டூடில் வச்சு பண்ண போகிறோம். இதில் வந்து தேர்ட் ஆப்ஷன் கோடாக வருதா. ஸோ இந்த டாட்டட் லைன்ஸ் அதில் வந்து நான் எல்லோ கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து வேல்யூ வந்து இன்னும் கொஞ்சம் குறைக்கிறனா குறைச்சிக்கோங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குது பாருங்கள், டாட் மாதிரி, அதுதான் அதனோட சைஸை வந்து மென்ஷன் பண்ணுறது. ஸோ நீங்கள் அதை குறைக்கிறனா குறைச்சிக்கோங்க. ஸோ இப்போ நான் போட்டதுக்கப்புறம் வீடியோ எண்ட் வரலும் கொடுத்துட்டு இப்போ நான் அதை மூவ் பண்ணேன்னா இமேஜுக்கும் அதுக்கும் கொஞ்சம் கூட செட் ஆகாத மாதிரி தான் வரும். அதனால நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து இமேஜையெல்லாம் வந்து செட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எடிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், நீங்கள் ரைட் ஹேண்டடாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். ஓகேவா? அது வந்து என்னோடய சஜஷன், நீங்கள் எப்படி பண்ணாலும் ஓகே தான். சரியா? இப்போ பாருங்கள், ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப குழப்புற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் வரும். ஸோ உங்களுக்கு எந்த சைடு வருதோ நீங்கள் அந்த சைடு வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் எல்லோ கலர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை வந்து நான் பொறுமையாக போடுறேன். இது கொஞ்சம் இந்த இமேஜ் மட்டும்தான் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுக்கப்புறம் இதை வந்து வீடியோ எண்ட் வரல கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து பிப்புக்கு போயிட்டு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 4-5 இமேஜ் நான் கொடுத்துட்றேன். ஸோ இதில் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், நான் இதில் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு பிப்பில் போயிட்டு இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னு வைங்களேன். ஸோ இதை நான் கட் அவுட் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் ஸ்டிக்கரில் போய் இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கும் பிப்லேருந்து இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த கிளாரிட்டி வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா ப்ரைட்டாக டல்லாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த இமேஜ் உங்களுக்கு இன்னும் ப்ரைட்டாக இருக்கும். நீங்கள் அதனால நான் எப்போவுமே பிப்புக்கு தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஸ்டிக்கரை விட. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜஸ் இதில் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் இருக்கிறத வந்து செலக்ட் பண்ணாதீங்க. நான் பிளாக் கலரும் கொடுத்துருப்பேன், டிரான்ஸ்பரண்ட்டும் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் பிளாக் கலர் வந்து வேறு எதாச்சும் யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. அதை நான் வந்து எடிட் பண்ணேன், சரி யாருக்காவது யூஸ் ஆகும் தான் பிளாக் ஸ்க்ரீனும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஃப்ளார் இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதை ஒன்று வந்து க்ராப் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மாஸ்க் ஆப்ஷன் வச்சு இது பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. ஏன்னா தனித்தனி லேயராக கொடுத்தா எனக்கு ரொம்ப டைம் எடுக்குதுன்னு தான் நான் அப்படியே எடிட் பண்ணிட்டேன். ஏன்னா நிறையா அதுக்கு சிங்கிள் லேயர் இதுக்கு சிங்கிள் லேயர்னு எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு.
ஸோ இப்போ இந்த மாதிரி ஃப்ளாரை வந்து உங்களுக்கு எந்த இடத்துல பொசிஷன் ப்ளேஸ் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இதை தான் யூஸ் பண்ணணும், இல்லை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேன். ஸ்டிக்கருக்கு போயிட்டு ஸ்டிக்கர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கட்டப்பை மாதிரி இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஸ்டிக்கர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்காது. உங்களுக்கு தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இதாகிற மாதிரியே இருக்கும், செட் ஆகிற மாதிரியே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஃப்ளவர்னே தனியாக இருக்குது. ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் லீவ்ஸ் கூட உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய அஸ்தட்டிக்கான நிறைய மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இன்ஷார்ட்லேயே இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறேன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நான் கொடுக்குறது யூஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கோங்க, இதில் இருக்கிறத யூஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து பீப்புளை வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட் எப்படி ஈஸியாக எடிட் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். ஸோ இப்போ டெக்ஸ்ட்டு வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபாண்ட் வந்து சான்சினோன்னு ஒரு ஃபாண்ட்டு. இந்த ஃபாண்ட்டுமே நான் வந்துட்டு என் மெட்டீரியல் லிங்க்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் பிளாக் கலர் நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். பிளாக் கலர் யூஸ் பண்ண தான் உங்களுக்கு கொஞ்சம் எடுப்பாக தெரியும். க்ளோவும் போய்ட்டு நான் பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். வேல்யூ மட்டும் குறைச்சிக்கோங்க, அப்போ எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். இதை நீங்கள் வந்துட்டு க்ளோக்கு மட்டும்தான் இல்லை, நீங்கள் வந்து ஷேடோ கூட யூஸ் பண்ணலாம். பட் க்ளோவே எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை வீடியோ என் வரல கொடுத்துட்டு சைஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச சைஸில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் பேசிக்கான ஃபாண்ட்டு தான் வச்சுருக்கேன். ஏன்னா இது நம்ம அஸ்தட்டிக்கான எடிட் பண்ணுறங்காட்டி ரொம்ப பெருசாலாம் நீங்கள் எடிட் பண்ணக்கூடாது. அஸ்தட்டிக்னாவே எப்போவுமே மினிமலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அஸ்தட்டிக்னு சொல்லிவிட்டு ரொம்ப பளபளன்னு இருக்கிற மாதிரியெல்லாம் காட்டினீங்கன்னா அது வேஸ்ட்டு. ஸோ இப்போ எல்லாருமே அஸ்தட்டிக்னு இஷ்டத்துக்கு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு நம்பாதீங்க. அஸ்தட்டிக்னாவே ஒரு மினிமலான எஃபெக்டோடு வர்றது தான் அஸ்தட்டிக். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் லிரிக்ஸ் எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். நான் லிரிக்ஸ் எங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணுறனோ அங்கே இந்த மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 2 வேர்ட்ஸ் வர மாதிரி வச்சுக்கிறேன். எனக்கு சிங்கிள் வேர்டு ரொம்ப இதாக இருக்கிறங்காட்டி நான் 2 வேர்டு அந்த மாதிரி வர மாதிரி கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதே மாதிரி வீடியோ ஃபுல்லாமே லிரிக்ஸ் எல்லாம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி செகண்ட் லிரிக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டுக்கு போய்ட்டு நீங்கள் வந்து லிரிக்ஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே இல்லை. உங்களுக்கு வந்து அனிமேஷன்லாம் தனியாக ஆட் பண்ணணுன்னே இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட்டே நீங்கள் வந்து அனிமேஷன் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அனிமேஷன் வந்து ஆட் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அனிமேஷன்ஸ் வந்து வந்துடும். இப்போது நான் வந்துட்டு என்னோடய பேஜ் நேம் வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து பேஜ் நேம் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப சிம்பிளான பேசிக்கான ஃபாண்ட் வந்து எப்போவுமே வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒன்று வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஃபாண்ட்டு கர்சிவ் டைப் அந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா ஒன்று வந்து ரொம்ப மினிமம் வந்து எஃபெக்ட் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒன்று ரொம்ப ஓவராக இருந்ததுன்னா ஒன்று ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே? ஸோ இதுக்கு வந்து நான் வந்து எஃபெக்ட் எதுவுமே இல்லாமல் அப்படியே சும்மா சிம்பிளாக வச்சுக்கிறேன். தென் நான் வந்துட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் பிப்பில் எப்படி யூஸ் பண்ணேன்னு நான் சொல்ல போகிறேன். இப்போ இந்த ஃப்ளாரை வந்து வீடியோ என்வரில் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், அந்த இமேஜை வந்து நான் 2 டெலீட் பண்ணிவிட்டேன். பிப்புக்கு போய்ட்டு சேம் இமேஜை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு எப்படி எடிட் பண்ணுறது நான் சொல்கிறேன். கட் அவுட்னு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இமேஜ் சைஸை வந்து எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பண்ணதான் ஸ்டிக்கரில் போய்ட்டு டூடுல் போய்க்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒயிட் கலர் அது ஆல்ரெடி ஒயிட்லேயே தான் இருக்கும். நீங்கள் வேல்யூ மட்டும் உங்களுக்கு மேலே எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், நான் லெஃப்ட் சைட்லேருந்து போகிறப்போ எனக்கு இன்னும் ஃப்ளோ ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு கரெக்டாக எடிட் பண்ணிட்டீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் எடிட்டுக்கு வேணால் டாட்டர் லைனாக கொடுங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு தனித்தனியாக எடிட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம ஏதாவது மிஸ்டேக்னால் மறுபடியும் ஃபுல்லாமே டெலீட் பண்ணிடுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த ஒயிட் லைன் தனியாக டாட்டர் லைன் தனித்தனியாக கொடுத்துக்கோங்க. டாட்டர் லைன் கொடுக்குறப்போ வேல்யூ வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக கொடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் கைஸ். ஸோ இதை வந்துட்டு இதே மாதிரி நம்ம முன்னாடி கொடுத்த மாதிரியே தான் அது மாதிரி ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய எடிட்டெல்லாம் முடிஞ்சுதான். ஸோ இதுதான் அவுட்புட். நீங்கள் ஆல்ரெடி ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளான எடிட் தான். நீங்கள் வந்து எவ்வளோ சிம்பிளாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் வேலை அதிகமாக எப்போவுமே வைக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதுதான் ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.